நெல்லையில் பிடிக்கப்பட்ட சிறுத்தை வனப்பகுதிக்குள் விடப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நெல்லையில் பிடிக்கப்பட்ட அந்த சிறுத்தை அது வைக்கப்பட்ட கூண்டு திறக்கப்பட்டதும் மகிழ்ச்சியாக வனப்பகுதிக்குள் 4 கால் பாய்ச்சலில் சென்றதை காட்சிகளில் நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள், அந்த பகுதியிலுடைய கிராமங்கள்ல தொடர்ந்து சிறுத்தையினுடைய அட்டகாசம் இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்து வந்தார்கள். குறிப்பாக வேம்பையாபுரம், அம்பாசமுத்திரத்தை அடுத்த வேம்பையாபுரம் அப்படிங்கிற பகுதியில ஒரு விவசாயி வீட்டுல கட்டியிருந்த ஆடு மற்றும் நாயை இழுத்து சென்று அதனுடைய குடலை அங்கே கடித்து அதை உணவாக உண்டதை அந்த காட்சிகள் அப்படிங்கிறது வெளியாகி இருந்தது. இதனைத் தொடர்ந்து மோப்பநாய் உதவியோடு சிறுத்தை சென்ற பாதையை ஆராய்ந்து அந்த பகுதியில கூண்டு வைக்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது துவங்கியது. கடந்த 15ஆம் தேதி இதற்கான கூண்டு வைக்கப்பட்டது. 15ஆம் தேதி கூண்டு வைக்கப்பட்ட நிலையில வேம்பையாபுரம் மலை பகுதியை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதியில கூண்டு வைக்கப்பட்டது. அந்த கூண்டுல 17ஆம் தேதி அதிகாலையில ஒரு சிறுத்தை சிக்கியது. அந்த சிறுத்தை திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாருக்கு மேலே இருக்கக்கூடிய அடர்ந்த வனப்பகுதியில கொண்டு விடப்பட்டது. தொடர்ந்து சிறுத்தையினுடைய அட்டகாசம் இருக்கும் என நம்பிய வனத்துறையினர் மேலும் 2 கூண்டுகளை வைத்திருந்தார்கள். அனவன் குடியிருப்பு பகுதியில ஒரு கூண்டையும், அதே வேம்பையாபுரம் பகுதியில மற்றொரு கூண்டையும் வைத்திருந்தார்கள். அந்த கூண்டுல கடந்த 20ஆம் தேதி இரவில் ஒரு சிறுத்தையும் 21ஆம் தேதி காலையில் ஒரு சிறுத்தையும் சிக்கியது. 2 சிறுத்தைகளும் அடர்ந்த வனப்பகுதியான முண்டந்துறை புலிகள் காப்பகத்தினுடைய அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு விடப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தமிழகத்தினுடைய வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ தனது வலைதள பக்கத்துல பதிவிட்டிருக்கிறார். சிறுத்தை 4 கால் பாய்ச்சல்ல முழுமையாக அந்த பகுதியிலிருந்து அடைபட்டிருந்த சிறுத்தை தனக்கு சுதந்திரம் கிடைத்ததை உணர்ந்து அப்பகுதியில அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள பாய்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார் அபிநயா. கூண்டில் அடைபட்டிருந்த சிறுத்தை வேகமாக வனப்பகுதியை பார்த்ததும் அங்கு பாய்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவமணி.